இப்படி வயசுக்கு முதிர்ந்தவங்கள வீட்டில் இருக்கவங்க சின்ன சின்ன வேலைகளுக்கு நம்ம மாமியாலோ பாட்டியோ பயன்படுத்துகிறோம். ஆனால் பயன்படுத்துங்க செஞ்சு இந்த மாதிரி ஃபிட்ஸுங்கக்கூடிய வலிப்பு இருக்கக்கூடிய அந்த மூதாதையர்களை நாம் வேஸ்ட்டாக நினைக்காம வீட்டில் வச்சு ஒரு பொக்கிஷமாக பாதுகாக்கணும்னு உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். முருகன் யூடியூப் சேனல் வாயிலாக அது பிடிச்சி விடுங்கப்பா. இப்போ படுத்தா சாக்க பக்கத்தில் போய் படுக்கட்டு கொஞ்சம். வீடு எங்க இருக்கு? இல்லை கொஞ்ச நேரம் தைப்பா இருக்கு. நான் தான் சாக்கையில் வச்சிருக்கேன். அப்படி மெல்ல ஆத்தாவை கையை பிடிச்சி சாய்ச்சி விடுங்க. சாய்ச்சினா தாங்கி விடுங்க. இன்னும் கிட்டக்க கொடுங்க. சாய்த்தா இல்லை வேணாம். தலை நிற்கல வைரா கிட்டக்க வைய. அப்படியா சரி பார்த்துக்க. கொஞ்ச நேரம் படுத்துருக்கு. அதை பற்றி பரவாயில்ல. ஒன்றும் செய்யாது. கொஞ்சம் தை பாரட்டும். கையை மாத்திரம் ஜெய்சா. கைப்பாருனா நல்லா இருக்கும். அதனால தயவு செஞ்சு முருகன் கட்டிட்டு வீட்டுக்கு இந்த மாதிரி ஒரு பொக்கிஷத்துக்களை இன்றைக்கெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு யார் எவன் முகவரிகளில் இது அம்மன் டீ ஸ்டாலுக்கு பக்கத்தில் ஆண்டி வெட்டியில் மாதிரி பாரத் மாத ஜவுளி கடைக்கிட்ட இந்த இடத்துல ரோட்டில் விழுந்து மண்டையில் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் முடச்சி ரத்தம் வந்து கஷ்டப்பட்டு விசிறி இருக்கா? அந்த கை விசிறி அந்த கடையில் இருக்காது, கேட்டு பாருங்க. பயப்படுறதுக்கெல்லாம் இல்லை. அந்த அடிவட்டை அந்த கறக்க பிச்சு போடணும். அந்த இது அந்த நிமிடம் சுயநினைவு கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அவங்களுக்கு ரொம்ப நன்றியா. இல்லை பேசவில்லை. பக்குன்னு எல்லாத்தையும் உலகத்தையும் வித்தியாசமாக பார்க்குறாங்க. அது சுயநினைவு இன்னும் வரல. பிட்ஸ்லேருந்து மாறி கீழே விழுந்த அந்த மயக்கம். இந்த பிட்ஸ் எப்படி வரும் தெரியுமாண்ணே? இவங்க கை தண்டியே இருப்பாங்க. உலகம் பூரா அப்படியே சுருளில் அப்படியே போட்டு அமுக்க அப்படியே ஜன்னி இப்படித்தான் எல்லாத்துக்கும் ஜன்னி வரும். ஏன் இதை அப்படியே கரெக்டாக சொல்கிறேன் நான். எனக்கு வந்து அப்படியா நிறையாடே வந்துச்சு. அப்படியே நிப்பாட்டிட்டேன் எல்லாத்தையும். அது இருந்து கொள்ள வருஷம் எனக்கு வந்ததே இல்லை. அவங்க இதான 1 மணி நேரம் ஆகும். நான் அப்படியே இருந்தேன். சரிப்பா. தண்ணி கொடுக்கூடாது. அந்த இரும்பு பார்த்தியா, அது கொடுத்த படிக்கெல்லாம் கொடுத்தான். அந்த கம்மியை கொடுத்தோம்னா அந்த அதே படிக்கெல்லாம் கொடுத்தான். அது இழுத்துரும். ஆமாம். கொஞ்ச நேரம் தைப்பாரட்டு. பேசுறதுக்கு பக்குவம் இல்லை. அதை வீசி விடுங்கயா கொஞ்சம். இப்போத்தே சுயநினை வருது. கொஞ்சம் விசிறி விடுங்க. இந்த 5வது வார்டு சுத்துக்குள்ளதே இருப்பாங்க. என்ன செய்ய? மனிதநேயத்தோடு அனைவரும் இதை ஒத்துழைப்பு செய்த அனைவருக்கும் கோடான ஓடி நன்றி. கடவுளே யாருக்கும் இந்த எதிரி கூட இந்த மாதிரி பாதிப்பு வரக்கூடாது. என்ன செய்கிறது? அங்கே என்னத்தையும் நம்ம மனுஷனாக பிறந்துட்ட இன்னொரு நாளைக்கு என்ன ஆக போகிறோமோ ஏதாக போகிறோமோ. இன்றைக்கி நம்ம இந்த ஆர்சிஎம் டீ தூளை கூட எடுத்து அதில் 10 ரூபா கிடைக்கணும். மக்களுக்கு அதுலேயும் கூட நல்ல ஆர்கானிக் பொருளாக கொடுத்து வாழணும்னு நினைக்கிறேன். அப்படி எல்லா விஷயத்துலையுமே நம்ம எல்லாமே நேச்சுரலாக இருக்கோம். கடவுளையே காப்பாற்றணும். என்ன செய்வேன்? எனக்குள்ளே அம்மன் டீ ஸ்டால்கார் மாமெல்லாம் நமக்கு தெய்வாதீனமாக இருந்தார். இன்றைக்கி அவர் இந்த இடத்துல இருக்க போகிறோம். அவ்வளோதான். அவர் புழுவா பூச்சியாக வாழ்ந்துருப்பேன். நபிகள் நாயகம் சொன்ன மாதிரி மனுஷன் புழுவா பூச்சியாக வாழ்ந்துருப்பேன். இந்த மாதிரி இன்னும் உடல்நல பாதிக்கப்பட்டவங்கள வச்சு மக்கள் பயன்படுத்தக்கூடாது. அந்த அம்மா வீட்டில் உட்கார வச்சு கஞ்சி ஊற்றணும். அந்த அம்மா சொத்து சேர்த்துட்டும் சேர்க்கலையோ ஒரு புள்ளைய புட்டியில் உருவாக்கி விட்டா அது ஒரு தாய் தானே. அந்த தாயை நம்ம இனிமேல் உட்கார வச்சு ரேசன் செஞ்சு கூட ஊற்றுவேன். சோறு மிஞ்சி போனால் நாய்க்கு போடுறோம்ல, அந்த நாய்க்கு போகிற சோறு தானே அவங்களுக்கு போக. நாய்க்கு போகிற சோத்தை அந்த பெத்த தாய்க்கு போக. கீழே விழுந்து அப்படியே அந்த மண்டை குழி அடிச்சு அப்படியே குளிச்சு. இது திடீர்னு யாராலையும் கடிக்க முடியாது. தெரியல மனுஷன் என்ன வேல்முறைய வாழ்க்கை. நம்மளாம் என்னென்னமோ சொல்கிறோம். இதெல்லாம் தெரிஞ்சால் இன்றைக்கி உலகத்தில் நம்ம எதுக்கு இது பண்ணுறோம். சரி இருக்கட்டும். இந்த நிலையை மாறட்டும்.